ஹே காய்ஸ்! வெல்கம் டு ட்ராமா வித் செர்ரி. இப்ப நம்ம சொர்க்க வாசலோட 2வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பிஎல் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீரிஸ்ல ஒவ்வொரு எபிசோடும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வசனத்த தான் காட்டுவாங்க. போன எபிசோட்லயும் வசனம் காமிச்சாங்க. நான் தான் வந்து உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த எபிசோட்குள்ள போகுறதுக்கு முன்னாடி லூக்கா 15:4 அப்படின்னு அந்த வசனத்த தான் காட்டியிருக்காங்க. அந்த வசனம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஃபேவரட். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வந்து நீங்க கூகுள்ல கூட போய் பண்ணி பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல காங்கிட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி இருப்பான். 2 பேரும் ஒண்ணா தூங்கிட்டு இருக்கிறப்போ எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காமிச்சு அதிர்ச்சியா முடிச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ என்ன காட்டுறாங்கன்னா, ஃபாதரோட ஆஃபீஸ் ரூம்ல காங்கிட்டும் அவனோட அம்மாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபாதர் வந்து அவங்கள அமுச்சு விட்டாங்க போல. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, வா வீட்டுக்கு போலாம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றதே உன் வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிட்ட வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த ஆஃபீஸ் ரூம்க்கு டாண்ட்ராக்கும் பார்த்தும் வராங்க. இவங்க 2 பேரும் வந்த உடனே ஃபாதர் வந்து 2 பேரையும் உட்கார சொல்றாங்க. அப்ப பார்த்து சொல்றான், காங்கிட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணான், அவன் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஃபாதர் சொல்றாரு, உங்க 2 பேர் மேலயும் தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பார்த்து சொல்றான், டாண்ட்ராக் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதா ட்ரை பண்ணான், அவன் ரொம்ப நல்லவன், அவன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப சீரியஸ் ஆகியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கணும், அப்படி இல்லைன்னா மாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கணும். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஹைட் பண்ண ட்ரை பண்ணி இப்ப எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஃபாதர் பேசிட்டு இருக்காரு. டாண்ட்ராக் சொல்றான், சாரி அப்பா அப்படின்னு சொல்ல. ஃபாதர் சொல்றாரு, சரி பார்த்து நீ வந்து ரூம்க்கு போ அப்படின்னு சொல்லி பார்த்த வந்து அமுச்சு வச்சிடுறாரு. ஐயோ எனக்கு ஜெமினியோட பேரை மறந்துடுச்சு, அதெல்லாம் தப்பி தவறி மாத்தி சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ ஃபாதர் வந்து டாண்ட்ராக் கிட்ட என்ன பேசுறாருன்னா, நீ புதுசா வந்திருக்க பையனை வந்து நல்லா கவனிச்சுப்பேன்னு நான் நம்பினேன். ஆனா டாண்ட்ராக் நீ இதை வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு டாண்ட்ராக் சொல்றான், ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்ல. சரி இதுக்கப்புறம் வந்து நீ இன்னும் பெட்டரா வந்து அவனை டேக் கேர் பண்ணிக்கோ, நான் வந்து உன்னை நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவனுமே ஓகே ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி அவனோட சேரை கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, பார்த்த பையன் வந்து உட்காந்துட்டு இருந்தான் இல்லையா, அந்த சேரையுமே ஒழுங்கா வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் டாண்ட்ராக் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா ஃபாதர் என்ன பண்றாருன்னா, ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்டோட ரிப்போர்ட் புக்கை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் புக்ல வந்து பார்த்து அவரோட போட்டோ தான் இருக்கு. ஸோ இந்த எபிசோட் எப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து கட் பண்ணால் எல்லா பசங்களும் வந்து ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்ததுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல். அவன் வந்து எழுதிக்கிட்டு இருக்கான், சைலண்ட்டாக இருந்தால் வந்து கோபம் போயிடும் அப்படின்ற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து மாஸ்டர் வராங்க. மாஸ்டர் வந்துட்டு, இங்கே தனியாக என்ன பண்ணுற, ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் படிக்கல, எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மாஸ்டர் பார்க் அப்படின்றான். நீ வந்து என் பேரை சொல்லியே கூப்பிடு, நான் வந்து உன்னோட கொஞ்சம் தான் வந்து பெரியவன், இதுக்காக இவ்வளோ ஃபார்மலா பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. உனக்கு கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட்டை வந்து நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத, இந்த ஃபுல் புக்கையும் வந்து நீ படி, கண்டிப்பா வந்து அந்த புக்கு வந்து உனக்கு கண்டிப்பா எதனா ஒன்று டீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து சொல்றான், எனக்கு இப்போ வரைக்கும் நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல, என்னை வந்து 100 டைம்ஸ்க்கு மேலே இதை எழுத வச்சாங்கன்னா இதெல்லாம் மாறிடவா போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அங்கே விளையாடிட்டு இருக்கிறவங்க வந்து, பார்க்க நீங்க வந்து என் கூட வந்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட. அப்போ அந்த மாஸ்டர் சொல்றாரு, உனக்கு வந்து ஃபுட்பால் விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு விளையாட தெரியும், ஆனா வந்து எனக்கு அங்க இருக்க யாரையுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்றான். அதனால என்ன, நீ வந்து இங்க இன்னும் 1 வருஷம் இருக்க போற, உனக்காக கண்டிப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, இப்போ நான் போயிட்டு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் வந்து அங்க இருந்து போயிடுறாரு. அவர் விளையாடிட்டு இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா இவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கேன்டீனை தான் காட்டுறாங்க. கேன்டீனோ மெஸ்ஸோ ஏதோ ஒன்று காட்டுறாங்க. அங்க வந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்டு கொடுத்ததுக்கு வந்து நன்றி அப்படின்ற மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தும் வந்து அவன் கையில தட்டோட எடுத்துக்கிட்டு வரான். அவன் வர்றத பார்த்துட்டு நம்ம டாண்ட்ராக்கும் பார்க்கறான். அப்போ டாண்ட்ராக்கோட ஃப்ரெண்டு காங்க சொல்றான், உனக்கு அவனை இங்க கூப்பிடணும்னா கூப்பிட்டுக்கோ, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்ல. டாண்ட்ராக்கும் பார்த் அப்படின்னு கூப்பிட அவனுமே வந்து அந்த இடத்துக்கு வரான்.
கரெக்ட்டா அவன் அங்க வந்த உடனே காங் என்ன பண்ணிட்டான்னா, அந்த பிளேஸ விட்டு எந்திச்சு போயிட்டான். யாரா இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு உட்கார போம்போது, அங்க இருக்கவங்க எழுந்திச்சு போனா ஒரு மாரியா தானே இருக்கும். ஸோ பார்த்து வந்து அதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா போனவன் என்ன பண்ணியிருக்கான்னா, தண்ணி எடுத்துட்டு வர போயிருப்பான் போல. தண்ணிய எடுத்துட்டு வந்து அவன் பிளேஸ்ல வச்சுட்டு உட்காருறான். சரி அப்ப நான் வேற எங்கனா போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்து சொல்ல, நான் சும்மா கிண்டல் தான் பண்ணேன். நீ இங்கேயே உட்காரு. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் டஸ்ட்பின் இருக்க இடத்துலயே போய் உட்காந்துக்கிற? இங்க உட்காந்து சாப்பிடு. அப்படின்ற மாரி காங்கு பையன் சொல்றான். காங்கு அப்படியே பார்த்து சொல்றான், "அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் வந்து உன்ன பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா வந்து நீ அவங்கள பஞ்ச் பண்ணிடுவியோன்னு நெனச்சு பயப்படுறாங்க. ஆனா எனக்கு அந்த பயம் இல்ல. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ உன்னை நேசிக்கிறது போல உன் பக்கத்து வீட்டுக்காரரையும் நேசின்னு சொல்லியிருக்கிறாரு." அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்து டேபிள்ல இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், "டேய் காங்கு, நீ எப்பன்னா உன் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கையால அடி வாங்கியிருக்கியா?" அப்படின்னு சொல்ல, "நான் உன்னை பஞ்ச் பண்ண போறேன் பாரு" அப்படின்னு சொல்றான். "முதல்ல நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறான். அப்படியே காங்கு சொல்றான், "நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? நீ பழைய ஸ்கூல்ல வந்து ஒரு பையனை வந்து பஞ்ச் பண்ணியாமே? ஒருவேளை உண்மையாலே நீ ஒரு பாக்ஸரா இருப்பியோ?" அப்படின்னு பக்கத்து டேபிள்ல இருக்கிறவன் கேட்க, அதுக்கு காங்கு சொல்றான், "நான் ஒரு வேளை உன்னை கோவப்படுத்திட்டேன்னா நீ என்ன அடிப்பியா?" அப்படின்னு கேட்கறான். அவன் அப்படி கேட்க வந்து டான்ஜாக் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான், அப்படியே அவனை பார்த்து அவனோட சாப்பாட அந்த ஸ்பூன்ல இப்படி குத்தி சாப்பிடுறான். "நான் சும்மா கிண்டல் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு வழியா இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அவங்களோட பிளேட்டெல்லாம் வந்து கழுவிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்து பையன் போறான். 2 பேரும் அவங்க பிளேட்டை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப டான்ஜாக் வந்து பார்த்து கேட்கறான். அவங்க வந்து உன்னை கிண்டல் பண்ணாங்கல்ல, உனக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்க, நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்கல. ஏன் அப்படின்னு கேட்கறான். ஒண்ணும் இல்ல, சப்போஸ் உனக்கு பிடிக்கலன்னா வந்து நீ அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லிடு. அப்படி சொன்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பார்த்து பையனும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளேட்டை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுமே வந்து வாஷ் பண்றான். வாஷ் பண்ணிட்டு இருக்கிறப்போ தண்ணியை எடுத்து அவன் மேல தெளிக்கிறான். டான்ஜாக் வந்து அவனை பார்க்கும்போது இவன் சைலண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறமா அவன் மறுபடியும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு போற சமயத்துல மறுபடியும் தண்ணியை எடுத்து அவன் மூஞ்சில தெளிச்சு விட்டுட்டு பார்த்து பையன் அங்க இருந்து போயிடுறான். டான்ஜாக் வந்து அவன் கையாலேயே அவன் முகத்தை தொடச்சிட்டு அவனையே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா இவங்களோட ஸ்கூல் பெல் அடிக்குது. அப்போ வந்து டான்ஜாக்கும் அவங்க ஸ்கூல் சாரும் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, இது வந்து 12-1ஓட நோட் புக்கு. இது எல்லாமே வந்து அவங்க கிட்ட வந்து கொடுத்துரு சரியா அப்படின்னு சொல்ல, அவனுமே சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபுல் மார்க் வாங்கினேனா அப்படின்னு கேட்குறான். நீயே வந்து ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னா வந்து பாதிக்கும் கம்மியா வந்து மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டியூஸ்டேக்குள்ள வந்து என்னை வந்து பார்க்க சொல்லு சரியா, நான் இப்போ கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் அங்க இருந்து போயிடுறாரு. அப்போ டான்ஜாக் வந்து அவனோட மார்க்கை பார்க்கறான். அவன் வந்து ஃபுல் மார்க் வாங்கிடுறான் 10க்கு 10ன்னு. டான்ஜாக் நோட் புக்குக்கு கீழேயே வந்து பூடின் அவனோட நோட்டும் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, இந்த பார்த்து தான். அவனோட ரியல் நேம் வந்து பூடின் போல. அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் 10க்கு 4 தான் வாங்கி இருக்கான். ஸோ அங்க இருந்து கட் பண்ணா இவங்க கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. கிளாஸ் ரூம்ல வந்து எல்லாருக்கும் வந்து இவன் நோட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க, பார்த்து பையன் வந்து டான்ஜாக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். டான்ஜாக் வந்து அவன் பிளேஸ்ல உட்கார்ந்த உடனே பார்த்து அவனோட பிளேஸ்ல இருந்து எழுஞ்சி வந்து டான்ஜாக் பக்கத்துல உட்காந்துக்கிறான். நான் வந்து இங்க உட்காந்துக்கலாமா, எனக்கு வந்து போர்டு வந்து சுத்தமா தெரியல அப்படின்னு கேட்க, இது வந்து காங்கோட பிளேஸ் தானே, நீ ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி டான்ஜாக் சொல்றான். அப்போ பார்த்து பையன் வந்து காங் கிட்ட கேட்கறான், நான் இங்க உட்காரவா அப்படின்னு கேட்க, ஓகே, நீ நம்ம கிளாஸ்ல நல்லா படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட பேகை எடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப சார் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து பெல் அடிச்ச உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்ப சொல்றாங்க, இன்னைக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே எல்லாரும் வந்து சீக்கிரமா வந்து வீட்டுக்கு போவாதீங்க. இந்த வருஷம் வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம்ல, அதுக்கு வந்து குரூப்பா வந்து யார் யார் எந்த குரூப்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸ்காலர்ஷிப் இல்லாத ஸ்டூடெண்ட் கூட வந்து சேம் இதே மாதிரி குரூப்ல வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்து பையன் வந்து டான்ஜாக் கிட்ட கேட்கறான், கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்னு கேட்க, டான்ஜாக்கும் ஆமான்னு சொல்லிட்டு, நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கறான். எனக்கு தெரியாது, எனக்கு வந்து எதுவுமே பண்ண பிடிக்காது அப்படின்னு சொல்ல, நீ வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் இல்ல, அதனால கண்டிப்பா வந்து நீ ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அதுதான் வந்து நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப சார் சொல்றாரு, போர்டின் உனக்கு வந்து கரெக்டான குரூப் வந்து சரியா இன்னும் செட் ஆகலையா, அப்ப வந்து நீ ரிசப்ஷன் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சப்போஸ் வந்து உனக்கு ஞாபகம் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்து இந்த லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த
சார் போயிடுறாரு. அப்போ பார்த்து பையன் வந்து டான்ஜா கிட்ட கேட்குறான், "நீ என்ன குரூப்ல இருக்க?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து எப்பயுமே பாட்டு பாடுவேன்" அப்படின்னு சொல்றான். அப்போ நானும் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்க, அதுக்கு வந்து டான்ஜாக் சொல்றான், "உனக்கு தான் வந்து எதுவுமே செய்ய போனாது பிடிக்காதுல்ல, அதனால வந்து நீ ரிசப்ஷன் டீம்ல இரு, அதுதான் வந்து உனக்கு சூட் ஆகும்" அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ பார்த்து பையன் வந்து யோசிச்சுட்டு, எனக்கு வந்து அதுவுமே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ஃப்ரெண்டே இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான். அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல, "நீ ரிசப்ஷன் டீம்ல ஜாயின் பண்ணனா, உனக்கு வந்து இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க" அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் முடியுது. அங்க இருந்து கட் பண்ணா சர்ச்ல வந்து நம்ம டான்ஜாக் பையன் அந்த ஜெப மாலை இருக்கும் இல்லையா? அத வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து வரான், "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, அவன் ஜெப மாலைய வச்சு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா? ஜெப மாலைய இப்படி காட்டுறான். "நீ டெய்லியும் வந்து இங்க இப்படிதான் ப்ரேயர் பண்ணுவியான்னு?" கேட்க, அவன் "இல்ல, நான் வந்து இன்னைக்கு மீட்புக்காக இங்க ப்ரேயர் பண்ண வந்தேன்" அப்படின்னு சொல்றான். "மீட்பா? எதுக்கு?" அப்படின்னு கேட்க, "உனக்கு வந்து இப்படி நடந்துச்சுல்ல, அதுக்கு ரீசன் நானும் தான். அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு" அப்படின்னு சொல்ல, "நீ பண்ண ஒரே தப்பு எனக்கு ஹெல்ப் பண்ணது தான். அதனால தான் உனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாத" அப்படின்ற மாதிரி சொல்ல, "நீ அப்படின்னா பேசாத. நீ வந்து உன்னை பேடா ஃபீல் பண்ணனா நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து நீ பாஸ் பண்ணு, நல்ல மார்க் வாங்கு" அப்படின்னு சொல்ல, "அப்பனா எனக்கு நீ சொல்லி கொடுன்னு" சொல்றான். "நான் எதுக்கு உனக்கு சொல்லி கொடுக்கணும்?" அப்படின்னு கேட்க, "ஏன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்ல, "எப்பல இருந்து நம்ம ஃப்ரெண்டு?" அப்படின்ற மாதிரி டான்ஜாக் கேட்கறான். அங்க இருந்து கட் பண்ணா இவங்க எல்லாரும் வந்து அந்த ஃபுட்பால்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? சர்ச்சுக்கு வெளியே அந்த பிளேஸை தான் காட்டுறாங்க. டான்ஜாக் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, பார்த்து பையன் வந்து வெளியே போயிருப்பான் போல எதனா ஸ்நாக்ஸ் வாங்கின்னு வரலான்னு. ஸோ சைக்கிள்ல வரான் அந்த இடத்துக்கு. டான்ஜாக் சொல்றான், "பார்த்து இப்படி நீ ரூல்ஸை மீறுறது வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா? நீ இது மாதிரி பண்றதுனால அது எனக்குமே வந்து பிரச்சனை ஆகும்" அப்படின்னு சொல்ல, "நான் இந்த இடத்துல வந்து ஸ்கூலை விட்டு போகக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு போர்டு வச்சும் நான் பார்க்கல" அப்படின்னு சொல்றான். இது வந்து நம்ம மகதலேனா ஹவுஸோட ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி டான்ஜாக் சொல்லிட்டு இருக்கான். அவன் வாங்கின்னு வந்ததை எடுத்து பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். லஸ்ட் வந்து நம்மளோட ஆசைய வந்து அலோவ் பண்ணுது. அதை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? அப்படி ஸ்டாப் பண்ண முடியலன்னா நம்ம என்ன செய்யறது? அப்படின்ற மாதிரி பார்த்து வந்து கேட்கறான். அதுக்கு வந்து டான்ஜாக் சொல்றான், "நீ வந்து ஃபைட் பண்ணு" அப்படின்னு சொல்ல, "எதுக்கு ஃபைட் பண்ணணும்? இந்த ரொட்டியை வந்து நீ ஸ்கூலுக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் என்ன?" அப்படின்ற மாதிரி பார்த்து கேட்க, அதுக்கு டான்ஜாக் சொல்றான், "நீ வந்து இந்த டாபிக்கை வந்து சேஞ்ச் பண்ணாத சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இன்னொரு வாட்டி இப்படி பண்ணனா இதுக்கப்புறம் வந்து நான் உனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பார்த்து சொல்றான், "ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த சப்பாத்தியை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். "கமான், கொஞ்சோண்டு வேணா ஒரு கடி கடிச்சுக்க" அப்படின்னு சொல்ல, டான்ஜாக் வந்து தள்ளி தள்ளி விட்டுடுறான். அதுக்கப்புறமா வந்து பார்த்து பையன் தூங்கிக்கிட்டு இருக்க, டான்ஜாக் வந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். பெண்ணாலேயே வந்து அவன் கையில ஒரு குத்து கூட, "சீக்கிரமா எழுந்துச்சுக்கோ, இல்லைன்னா வந்து ஈவினிங் ப்ரேயருக்கு வந்து லேட் ஆகும்" அப்படின்னு சொல்ல, "அதை நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். "என்ன நீ பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்து ஒரு புக்கை வாங்கி படிக்கிறான். 3 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வந்து விசுவாசி, இன்னொருத்தன் வந்து லவ்வர், இன்னொருத்தன் வந்து தொலைஞ்சு போனவன், ஒருத்தன் வந்து எப்பயுமே உண்மையே சொல்லிக்கிட்டு இருப்பான், இன்னொருத்தன் வந்து சில சமயம் உண்மையும் சில சமயத்துல பொய்யும் பேசுவான், லாஸ்டா இருக்கிறவன் எப்பயுமே வந்து பொய்ய மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். விசுவாசி சொல்றான், அதாவது பிலீவர் சொல்றான், லவ்வர் எப்பவுமே வந்து உண்மையே பேசுவானு, ஆனா லவ்வர் சொல்றான் பிரிஞ்சு போனவங்க வந்து எப்பயுமே பொய் சொல்லுவாங்க. இன்னொருத்தன் வந்து எப்பயுமே வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறதுனால அவன் வந்து எப்பயுமே பொய்யை தான் சொல்லிட்டு இருப்பான்றான். அவன் கையில இருந்து புக்கை வாங்கி இப்போ டான்ஜாக் படிக்கிறான். அப்படின்னா யாரு உண்மையை சொல்றா, யாரு பொய்ய சொல்றா அப்படின்ற மாதிரி அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். "ஓ சீரியஸ்லி" அப்படின்னு பார்த்து சொல்லிட்டு, "உன் வாழ்க்கையே ஏற்கனவே வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு போல, ஏன் இதெல்லாம் செய்யற?" அப்படின்ற மாதிரி சொல்ல, "உன் வேலை என்னமோ அதை பாரு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அது ஒண்ணும் இல்லைங்க, அவன் வந்து புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. அவனோட புக்கை எடுத்து இவன் படிக்கிறான். 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரும் வந்து ஒருத்தன் வந்து உண்மையை சொல்லுவான், இன்னொருத்தன் வந்து சில சமயம் உண்மையை சொல்லுவான், சில சமயம் பொய் சொல்லுவான், இன்னொருத்தன் வந்து பொய்ய மட்டும் சொல்லிட்டு இருப்பான். இவங்க 3 பேரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. அதுல யார் உண்மையை சொல்றா, யார் பொய் சொல்றா அப்படின்ற மாதிரி தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப புரிஞ்சுதா? அங்க இருந்து கட் பண்ணா இவங்க கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. சார் வந்து ஓகே பாய் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து அவங்க அவங்க குரூப் பிரிச்சிருந்தாங்க இல்லையா? ஒவ்வொரு குரூப் இருக்க இடத்துக்கும் போயிட்டு அவங்க கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷனுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க, அப்போ ஒரு சார் வராரு. ரிசப்ஷன் டீம்னு சொல்லிட்டு போர்டுல எழுதிட்டு ஒவ்வொருத்தர் பேரையா சொல்றாங்க. எல்லாருமே வந்து கையை தூக்குறாங்க. கடைசியா நம்ம பார்த்து பையன் பேரையும் சொல்ல, அங்க வந்து அவனை காணோம். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து டான்ஜாக் இருக்க ரூமை தான் காட்டுறாங்க. டான்ஜாக் கூட வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்து
இப்ப பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. குளோரியா சாங். அது வேற ஒண்ணும் இல்ல. கிறிஸ்மஸ் அப்ப பாடுற சாங் தான் வந்து நல்லா பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்து வர, உடனே அங்க பாட சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாரு இல்லையா? அவரு வந்து அந்த பாட்ட வந்து நிப்பாட்டிர்றாங்க. நிப்பாட்டின உடனே என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா, அந்த இடத்துல வந்து பார்த்து பையன் இருக்கான். அங்க இருக்க சார் கேட்கிறாரு, "நீ யாரென்னா தேடிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, நான் வந்து இந்த குரூப்ல சேரணும் அப்படின்ற மாரி ஒருத்தர் சொன்னாருன்றாரு. என் பேர் வந்து பூடின்" அப்படின்றாரு. அவருமே வந்து லிஸ்ட்ட வந்து செக் பண்ணேன். "உன் பேர் இல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்ல, அதுக்கு பார்த்து பையன் சொல்றான், "இந்த மெசேஜ வந்து டான்ட்ராக் கிட்ட வந்து சொன்ன மாரி சொன்னாங்கன்னு" சொல்ல, உடனே டான்ட்ராக் வந்து ஒரு மாரி பார்க்குறான். பயபுள்ள என்ன கோத்து விடுறானேன்ற மாரி பார்க்க, உடனே வந்து சார் கேட்கிறாரு, "என்ன நடக்குது டான்ட்ராக்?" அப்படின்னு சொல்ல, "சாரி சார், நான் வந்து மறந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சரி, ஓகே. உன்னால வந்து பாட முடியுமா?" அப்படின்னு கேட்க, "என்னால வந்து பாட முடியலன்னா, நான் வேணா இங்க இருக்க பொருள வந்து தூக்குறதுக்கு வேணா நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்ற மாரி பார்த்து சொல்றான். உடனே வந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கு சார் சொல்றாங்க, "நம்ம எல்லாருமே வந்து இந்த பொருளெல்லாம் வந்து தூக்கி சுமக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "ஃபர்ஸ்ட் நீ வந்து பாடு பார்க்கலாம்" அப்படின்றாரு. "ஒருவேளை நீ பாடுனன்னா வந்து நீ இந்த நியூ மெம்பரா கூட இருக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து முன்னாடி வந்து பாடுறான். "என் இதயத்துல யாருமே இல்ல. நீ என் ஹார்ட்ல நுழையிற வரைக்கும், நான் என் கண்ல வந்து உன்னோட பிரைட்டன் கலர வந்து என்னால பார்க்க முடியுது. அப்பவும் வந்து என் சைட்ல வந்து யாருமே இல்ல" அப்படின்ற மாரி அவர் ராகமா அழகா பாடிட்டு இருக்க, சாரும் வந்து கிளாப் பண்ணிட்டு இருக்காரு. "நீ சூப்பரா வந்து பாடுறப்பா. டான்ட்ராக் பாடுறான் இல்லையா? அதே பார்ட்ட வந்து நீயும் பாடு. டான்ட்ராக் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், ட்ரெயின் பண்ணுவான். இப்ப போய் நீ உன் பிளேஸ்ல உட்காரு" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து அவன் பிளேஸ்ல உட்காந்துக்கிறாங்க. டான்ட்ராக் முன்னாடியும், டான்ட்ராக் பின்னாடி பார்த்து பையனும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம ரிஹர்சல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாரும் மறுபடியும் அந்த குளோரியா சாங் தான் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டான்ட்ராக் வந்து பின்னாடி இவனையே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து ஒரு வழியா பாடி முடிச்சதுக்கு அப்புறமா, அப்போ சார் சொல்றாரு, "டான்ட்ராக், நீ வந்து இந்த ரூம ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லாக் பண்ணிட்டு போயிடு, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்க இருந்து போயிடுறாரு. இவங்க எல்லாரும் அங்க இருக்க சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அங்க வந்து ஒரு பெயிண்ட் இருக்கு. அத பார்த்து வந்து கேட்கறான், "இங்க இருக்கிறது யாரு?" அப்படின்னு கேட்க, இவங்க வந்து புனிதர் சிசிலியா அப்படின்றாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுக்காக பாடுனது யாரு அப்படின்ற மாரி கேட்க, இறக்குற சமயத்துல அவங்க வந்து அவங்க இதயத்திலேயே வந்து பாடிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து அவர் வந்து இசையின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி அவர வந்து புனிதராக்கினாரு அப்படின்ற மாரி டான்ட்ராக் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவள் மனசுக்குள்ள பாடுனத வந்து யாரு கேட்டாங்க அப்படின்னு பார்த்து கேட்க, கடவுள் வந்து எப்பயுமே வந்து நம்மள பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டான்ட்ராக் சொல்றான். "அப்போ உனக்கு எல்லா புனிதர்களையும் தெரியுமா? இல்ல கொஞ்சோண்டு பேர தான் தெரியுமா?" அப்படின்னு கேட்க, அவன் வந்து சில புக்ஸ் அது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கீழ விழுந்துடுது சில பேப்பர். அப்ப பார்த்து பையன் போயிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் கையில வந்து மாட்டுது. "நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு. அது எல்லாமே வந்து சொல்லுக்கு ஒரு மீனிங் இருக்கும்" அப்படின்ற மாரி எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். "இது என்ன பாடலு? இத நான் கேட்டதே இல்லையே" அப்படின்ற மாரி சொல்ல, "உன் பேரு டான்ட்ராக் தானே" அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்தும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கட் பண்ணா இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்க, அங்க இருக்கிற பசங்கலாம் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே சொல்றாங்க, "காங்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கான். நாங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். நீ வந்து இங்க இருக்க வேலைய முடிச்சுடு, சரியான்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப டான்ட்ராக் சொல்றான், "என் அம்மாக்கு வந்து குழந்தை பெத்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப வந்து அவங்க வந்து இங்க தான் வந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவ என்ன பெற்றுக்கும்போது இந்த பேர வந்து வச்சாங்க, டான்ட்ராக். டான்ட்ராக்கோட மீனிங் என்னன்னா, அது வந்து சிம்பிள் ஆஃப் லவ்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹோலி மதர் தான் வந்து அவளுக்கு வந்து அந்த நேம குடுத்தாங்கன்ற மாரி சொல்லிட்டு, அங்க இருக்க பூவு, ஜெபமாலையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் அம்மா வந்து இந்த ஜெபமாலைய வந்து ஆஃபரிங்கா வந்து இங்க குடுத்துட்டாங்க. நான் எப்பலாம் உங்கள மிஸ் பண்றேனோ, அப்பலாம் நான் இங்க வந்துட்டு ஹோலி மதர் கிட்ட வந்து சொல்லுவேன். அதாவது மாதா கிட்ட நான் சொல்லுவேன். நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, நான் எப்பனா வந்து சொர்க்கத்துக்கு போனேன்னா, என் அம்மா கிட்ட வந்து என்ன கொண்டு போய் விடுங்க அப்படின்ற மாரி சொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்து பையன் அவன் ஷோல்டர்ல கைய வச்சுட்டு, "அடுத்த முறை நீங்க வரும்போது நானும் உன் கூட இங்க வரேன், சரியா?" அப்படின்றான். அங்க இருந்து கட் பண்ணா இவங்க கிளாஸ் ரூம தான் காட்டுறாங்க. சார் எப்பயும் போல கிளாஸ் முடிஞ்சிச்சு, டாடா, பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட, நம்ம டான்ட்ராக்கு தான் வந்து எப்பவுமே வேலை இருக்கும் இல்லையா? எல்லாரோட நோட் புக்கையும் எடுத்துக்கிட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு போறான் போல. அவன் கையில நிறைய வெயிட்ட வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நம்ம பார்த்து பையன் கூட நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, அவனோட நோட் புக்க வாங்கிக்கிட்டு, அவனுமே வந்து அங்க இருந்து கிளம்பி 2 பேரும் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு என்ன பேசுறாங்கன்னா, "தானும் பாத்தும் எப்பத்துல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க? இவங்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப க்ளோஸாவே இருக்காங்க காங்கு" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காங்கு சொல்றான், "உனக்கு வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ அவங்க கிட்டயே போய் கேளு" அப்படின்ற மாரி சொல்ல,
அதுக்கு அந்த பசங்க சொல்றாங்க, "மிஸ்டர் காங், உனக்கு வந்து இத பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து டானுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீ இல்ல. அதனால உனக்கு தெரிஞ்சிருக்கும்." அப்படின்ற மாரி அந்த பசங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கான் வந்து என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க இருந்து கட் பண்ணா, இவங்க 2 பேரும் வந்து நோட்ட வைக்கிறதுக்கு தானே வந்தாங்க. 2 பேரும் நோட்ட வச்சுட்டு இருக்கு. அங்க இருக்கிற டீச்சர் வந்து என்னமோ கத்திக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டம்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல. அந்த ஃபைல வந்து சேவ் பண்ண மறந்துட்டாங்க. அவங்க என்ன கத்துறாங்கன்னா, "ஐய்யயோ! இது எங்க போச்சுன்னு தெரியலையே!" அப்படின்ற மாரி கத்திக்கிட்டு இருக்க. "ஏய் காய்ஸ் இங்க வாங்க. இங்க வந்து பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற" மாரி சொல்ல, இவங்க 2 பேருமே வந்து அங்க போறாங்க. அந்த மேம் சொல்றாங்க, "நான் வந்து இத சேவ் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா இது சரியா ஒர்க் ஆகவே இல்ல. இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கேன். பார்த்த பையன் தான் வந்து கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து, "சரி இங்க வா, நீ உட்காரு. உட்கார்ந்துட்டு இதுல வந்து நீ என்னன்னு பாரு" அப்படின்ற மாரி சொல்ல, அவனும் பார்த்துட்டு, "இது ரொம்ப பெருசா இருக்கே. நெக்ஸ்ட் டைம் வந்து இது மாரி பிக்கா வந்து நீங்க எதனா செய்ற மாரி இருந்தா ஸ்ப்ளிட் பண்ணி செய்யுங்க" அப்படின்ற மாரி இவன் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாரு, "நீ எந்த அகாடமிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க? பேசாம வந்து இந்த வேலைய நீயே பண்றியான்ற" மாரி சொல்ல, "எனக்கு அத பத்தினா சரியா வராது. நீ வந்து உன்னோட ஃபைல்ஸ வந்து மறந்துட்டீங்க. அதனால வந்து இது டோட்டலி வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இது வந்து காணாம போகக்கூடாது அப்படின்னா, நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும் வந்து இத வந்து சேவ் பண்ணிடுங்க. இப்ப உங்களுக்காக வந்து நான் சேவ் பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி இந்த பையன் ஏதோ கம்ப்யூட்டர பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த மேம் கேட்குறாங்க, "டான்ஜாக் நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு வந்து டான்ஜாக் சொல்றான், "நாங்க வந்து அந்த அளவுக்கு க்ளோஸ்லாம் இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிடுறான். உடனே வந்து பார்த்த பையன் டான்ஜாக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து அவன பார்க்க பாவமா இருந்துடுச்சு. அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்ல. அதனால போனா போட்டுன்ற மாரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா சர்ச்ச தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம கிட்ட புதுசா 2 கேரக்டர காட்டுறாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் வந்து டான்ஜாக்கோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் போல. அந்த 2 பொண்ணுங்களும் சர்ச்ல அழகா பாடிக்கிட்டு இருக்க. டான்ஜாக்கும் பர்த்தும் வந்து அந்த சர்ச்ச வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு, அங்க இருக்க புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி இருக்காங்க. டான்ஜாக் வந்து அந்த பொண்ணுங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, அப்ப பர்த் வந்து கேட்கறான், "யார் அவங்க?" அப்படின்னு கேட்க, அவங்க வந்து செர்ரி, அப்புறம் இன்னொரு பொண்ணு பேர் வந்து வோ. இவங்க எல்லாரும் வந்து என் வீட்டு பக்கத்துல இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு பார்த்து சொல்றான், "உண்மையாவே நீங்க ஃப்ரெண்ட்ஸா?" அப்படின்னு கேட்க, உடனே வந்து டான்ஜாக் அவங்க 2 பேரையும் கூப்பிடுறான். "செர்ரி, ஓ இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து பார்த்து, இவன் இப்பதான் வந்து +2ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு இன்ட்ரோ குடுக்குறான். அவங்களுமே வந்து ஹாய் அப்படின்ற மாரி பேசிட்டு, அப்ப பார்த்து சொல்றான், "ஓகே நீங்க பேசிட்டு இருங்க. நான் அங்க இருக்க வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்ப இவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. "நீ பல வருஷமா வந்து சர்ச்சுக்கே வரலையே, இப்ப என்ன?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து அம்மாக்காக கடையில வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து இப்போ டாக்டர வந்து பார்க்க போயிருக்காங்க. அதனால வந்து அவங்களோட பொறுப்பு வந்து எனக்கு வந்துடுச்சு. அதனால அவங்க வேலைய வந்து நான் செய்யலான்னு வந்தேன்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சரி. அதுக்கு வந்து டான்ஜாக் சொல்றா, "இப்ப ஆன்டி ஓகேவா?" அப்படின்னு கேட்க, "இப்ப என் அம்மா வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ உன் வீடு இருந்துச்சு இல்லையா? அந்த இடத்துல வந்து 7-11 வந்து இப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃப்ளாட் மாரி கட்டுறாங்க போல." அப்படியே வந்து இப்ப டான்ஜாக் கேட்குறான், "பக்கத்து வீட்ல வந்து ஆப்பிள் ட்ரீயும், அதுக்கப்புறம் ரோஸ் செடியும் இருந்ததுல்ல, அது எப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, அவங்க வந்து அந்த வீட்ட இடிச்சு இது பண்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த மரம்லாம் வந்து செத்து போயிடுச்சு. நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ அந்த மரத்துல ஏறி விளையாடுவோமே உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்ற மாரி கேட்கறான். அப்படியே வந்து நீ அந்த மரத்துல இருந்து கீழ விழுந்தல்ல, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமான்னு சின்ன வயசு பிரச்சனைய பத்திலாம் இவங்க பேசிக்கிட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க. டான்ஜாக்கும் வந்து ஆமா அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க பேசுறத வந்து பார்த்து பையன் வேலை செஞ்சுக்கிட்டே வந்து இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. டான்ஜாக் மட்டும் சோகமா என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா டான்ஜாக் வந்து பியானோ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து மூடே இல்ல போல. ஆனா சரியாவே வாசிக்காம இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிளேஸ்ல பார்த்தோம். அவனோட சில ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒண்ணா போறாங்க. பார்த்துக்கு தான் ஃப்ரெண்ட் இல்ல கூட ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. "சரி நீங்க போங்க நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜாக் கிட்ட போறான். டான்ஜாக் என்ன பண்ற அப்படின்னு கேட்க, "நான் கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றான். அவன் வாசிக்கிறான். பட் அந்த சவுண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாரி தான் இருக்கு. சோகமா எதையோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். "உனக்கு எதனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? அப்படி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்கிட்ட சொல்லு சரியா?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்குமே வந்து அவன் எதுவுமே சொல்லல. "சரி எனக்கு வந்து எப்படி இத வாசிக்கணும்னு வந்து சொல்லிக் குடுக்குறியா?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து ஓகே என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டு, இந்த விரல்ல இத அமுக்கணும், அந்த விரல்ல அந்த கீய அமுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே வந்து ஒண்ணா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து அழகா சாங் வருது. இவங்க 2 பேரும் ஒண்ணா ரொம்ப நாளா வாசிக்கிட்டு இருக்கிற மாரியும்.
வரும். இந்த சாங்க வந்து பார்த்து பையன் தான் பாடுறான். அவன் அழகா பாடிக்கிட்டு இருக்க. டாண்ட்ராக் வந்து அவன பார்த்து சிரிக்கிறான். அப்படியே வந்து பாட்டு ப்ளே ஆயிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து சர்ச்ல இருக்காங்க. சர்ச்ல இருக்கும்போது கூட 2 பேரும் ஒண்ணா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா வந்து மறுபடியும் வேற வேற ட்ரெஸ் போட்டு ஒண்ணா வாட்ச் பண்ணிக்கிட்டு, ஒருத்தரும் வந்து பார்த்துக்கிட்டே, அப்படியே கீபோர்ட் வாசிச்சுக்கிட்டே அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒண்ணா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா குடிப்பாங்க இல்லையா? தண்ணிலாம் ஊத்தி ஊத்தி. அதெல்லாம் இவங்க நெனச்சு பார்க்குறாங்க. பரவால்ல இந்த எபிசோட்ல வந்து சில சீன்ஸையும் காட்டுறாங்க. ஒண்ணா இவங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இவங்க சிரிக்கிறது, பேசுறது, அதுக்கப்புறம் இவங்க ஒண்ணா கீபோர்ட் வாசிக்கிறப்போ 2 பேரோட கையும் வந்து ஒருத்தர் டச் ஆகிக்கிறது, ஒண்ணா ஸ்கூல்ல இருந்து அவங்க ரூமுக்கு போகும்போது பேசிக்கிட்டு போறது, சிரிக்கிறது, தூங்கும்போது இருக்கிறது, ஹோம் ஒர்க் பண்றது, படிக்கிறது, இவங்க எல்லாருமே வந்து மூவி பார்க்கறது. அப்போ வந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது. அந்த சாங்லயே வந்து அப்படியே இது எல்லாத்தையும் தான் வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து இந்த சாங்குமே வந்து முடிஞ்சிடுது. அடுத்து நைட் ஆயிடுது. எல்லாருமே வந்து தூங்கிட்டுருக்க. டான்ஜாக் மட்டும் தூங்கவே இல்ல. அவன் ஒரு புக்க படிச்சுட்டு இருக்கான். நம்ம வந்து மனுஷங்களோட மொழியிலயோ, இல்லன்னா வந்து தேவதூதர் மொழியிலயோ பேசினா வந்து, அது வந்து லவ் கிடையாது. நம்ம வந்து வெண்கல மணி போல, இல்ல கைத்தாளத்தோட ஒலிக்கும் அப்படின்னு சம்திங் பைபிள்ல இருக்கும் இல்லையா? அத பத்தி அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப படிக்கும்போது வந்து அவனுக்கு சில விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்ப வந்து பார்த்து வந்து சொல்லியிருப்பான், "நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவன பார்த்திருப்பான். 2 பேரோட கையும் வந்து டச் ஆயிருக்கும். அத பத்தி அவன் யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் புக்க படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்து பையன் வந்துடுறான். "நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் தூங்கலையா?" அப்படின்னு கேட்க, "இன்னும் வந்து அந்த தொலைந்து போனவர், காதலன், விசுவாசி அத பத்தி தான் நீ தேடிக்கிட்டு இருக்கியா? கண்டுபிடிச்சியா? இல்லையா? என்ன ஆன்ஸரு?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ, அந்த மாஸ்டர் வந்துடுறாரு. "நீங்க 2 பேரும் தூங்கலையா? என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டுட்டு, இவங்க 2 பேருக்கும் பனிஷ்மென்ட் குடுத்துடுறாரு. பனிஷ்மென்ட் குடுத்ததுனால இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, கையில நோட் எடுத்துக்கிட்டு, டார்ச் எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்கன்னா, கிரேவ்யார்ட்ல வந்து அந்த சர்ச்லயே இருந்தவங்க வந்து ஃபாதர், பாஸ்டர் இல்லன்னா வந்து அந்த சர்ச்லயே வந்து புனிதர் பட்டம் பெற்றிருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட பேர வந்து நோட் பண்ணி எடுத்துட்டு வரணுன்ற மாரி பனிஷ்மென்ட் குடுத்துருப்பாங்க போல. அத பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்து பையன் சொல்றான், "உனக்கு எதனா சவுண்ட் கேட்குதா?" அப்படின்னு கேட்க, அவனுமே லைட் அடிச்சு பார்க்குறான். "என்ன சவுண்டு?" அப்படின்னு கேட்க, "இல்ல என்னமோ ஒரு மாரி சவுண்ட் கேட்குது." அப்படின்ற மாரி இவன் பயமுறுத்துறான். போன எபிசோட்ல வந்து டாண்ட்ராக் வந்து இவன பயமுறுத்துனான் இல்லையா? அதனால இந்த எபிசோட்ல வந்து இவரு ரிவெஞ்ச் எடுக்குறாராமா. அவன் பயம் போல பயந்துட்டு, "சரி நீ இப்படிக்கா போ, நான் அப்படிக்கா போறேன்ற" மாரி போக, ஒண்ணும் இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒவ்வொரு கல்லறையிலயும் வந்து ஒவ்வொருத்தர் பேர் இருக்கும் இல்லையா? அந்த பேரெல்லாம் எடுத்து எழுதிட்டு இருக்கேன். அப்ப டாண்ட்ராக் சொல்றாரு, "அவரு தான் வந்து என்னோட ஃபாதரு" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொருத்தரா வந்து எழுதிட்டு இருக்காங்க. எழுதியும் முடிச்சுட்டாங்க. அப்போ வந்து இவங்க வந்து அந்த மாஸ்டர பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவர பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கைண்டா தெரியுது. பனிஷ்மென்ட் கூட வந்து ரொம்ப ஹார்டா தர மாட்டாரு அப்படின்னு அவர பத்தி பேசிட்டு இருக்கேன். "சரி வா நம்ம தான் நம்ம வேலைய முடிச்சுட்டோம்ல, வா போலாம்" அப்படின்னு சொல்ல, "ஏய் வெயிட் அதான் வந்து லேட் ஆயிடுச்சு. நம்ம வெளிய இருக்கோம். நான் வேணா வெளிய போயிட்டு வந்து ரொட்டி வாங்கிட்டு வரேன். நீயும் நானும் சாப்பிடலாமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு காமன் சோர் கிட்ட போறான். காமன் சோர் கிட்ட போயிட்டும் இவனுமே கூட இருக்கான். பட் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு காமன் சோர்ல ஏற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனால வந்து ஏற முடியல. "அப்ப எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, டாண்ட்ராக் தான் வந்து அவன தூக்கியும் விடுறான். தூக்கி விட்டு அவன் மேல ஏறிக்கிறான். மேல ஏறிட்டு கைய குடுக்குறான். "வா" அப்படின்ற மாரி கை குடுக்க, அவன் வந்து வரல அப்படின்னு தலையாட்டிர்றான். சரி ஓகே. அப்ப நான் வர வரைக்கும் வந்து நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் சீக்கிரமா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவனுமே வந்து சரின்னு சொல்லிட்டு, அவன தூக்கி விட்டான் இல்லையா? அத பத்தி யோசிக்கிறான். ஒரு வாட்டி இவங்க 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, பார்த்த பையன் வந்து சொல்லியிருப்பான். லஸ்ட் வந்து நம்ம ஆசைய வந்து அலோவ் பண்றது தானே! அது மாரி அவன் பேசிட்டு இருப்பான். அத பத்தியே இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா வந்து அவன் அந்த ரொட்டி வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். "இந்தா உனக்காகவும் வாங்கி வந்திருக்கேன். சாப்பிடு" அப்படின்னு சொல்லி குடுக்க, "எனக்கு வேணாம். சீக்கிரம் சாப்பிடு. எனக்கு தூக்கம் வருது" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாஞ்சு போதி தர்மர் மாரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இவன் ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சாப்பிட்டத எடுத்து அவன் கையில குடுக்குறான். "இந்தா எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி குடுக்க, அவனுமே வந்து வாங்கிக்கிறான். அந்த சமயத்துல இந்த பார்த்து பையன் என்ன பண்றான்னா, அவனோட லிப்ஸ வந்து கட்டை விரலால இப்படி தொட்டு, நக்கி, மறுபடியும் தொட்டு அந்த லிப்ஸயே வந்து க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது நம்மளுக்கே வந்து ஒரு மாரி தோணும். பையபிள்ல வந்து அப்படியே மெல்ட் ஆயிட்டான் போல. அவன் குடுத்த ரொட்டிய வந்து இவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் நடந்துகிட்டு இருக்காங்க. "சரி நீ வந்து ரூம்க்கு போ. எனக்கு வந்து இது மாரி சுச்சு வருது. நான் போய் சுச்சு போயிட்டு வரேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "இங்க தான் யாரும் இல்லல்ல. இங்க போ. எதுக்கு நீ வெட்கப்படுற?" அப்படின்னு சொல்ல, சரி அவனுமே வந்து அவன் கையில வச்சிருந்த புக்க எடுத்து அவன் அக்குல்ல வச்சுட்டு சுச்சு போயிட்டு இருக்கான். அவன் சுச்சு போயிட்டு இருக்கிறப்போ, இவனும் பக்கத்திலேயே வந்து போயிட்டு, "கரெக்ட்டான பாயிண்ட் இல்ல" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கான். சாண்ட்ராக் வந்து பாத்தையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்து சொல்றான், "இதுக்கான ஆன்சர் வந்து தொலைஞ்சது. எப்பவுமே வந்து தொலைஞ்சவங்க மட்டும் தான் வந்து உண்மையே சொல்லுவாங்க" அப்படின்ற மாரி சொல்றான். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்காது. இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே வந்து லூக்கா 15, 14
ஒரு வசனத்த சொன்னாங்கல்ல. அந்த வசனத்தோட மீனிங் என்னன்னா, ஒருத்தர் வந்து மேய்ப்பர் வந்து ஒரு 100 ஆடுகுட்டி வச்சிருக்காரு. அந்த 100 ஆட்டுக்குட்டியில 99 ஆடு இருக்கு. ஒரு ஆடு மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 99 ஆட வந்து அங்கேயே வச்சுட்டு, அந்த தொலைஞ்சு போன ஆட்ட வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியே இருக்கும். அத பத்தி தான் வந்து இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அத பத்தி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க ரூம்ல வந்து இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்க. சாண்ட்ராக் மட்டும் தூங்கவே இல்ல. அவனுக்கு வந்து இப்படி திரும்பி படுக்குறான், அப்படி திரும்பி படுக்குறான். அந்த பாத்து பையன் பண்ணது மட்டும் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன தூக்கி விட்டது, அவன் லிப்ஸ டச் பண்ணது, அவன் சாப்பிட்டது, 2 பேரோட கை டச் ஆனது, இவங்க 2 பேரும் ஒண்ணா கீபோர்ட் வாசிக்கிறப்போ ஒண்ணா கை டச் பண்ணது. அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். பெருசா இந்த சீன்ல வந்து பேசிக்கலனா கூட அவனோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவன் அத பத்தியே யோசிக்கிறான். அவனுக்கு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனோட கைய எடுத்துட்டு வந்து இடுப்புக்கு கீழ போக, அப்பயும் வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். எனக்கு வந்து டான்ட்ராக்க நெனச்சா கஷ்டமா தான் இருக்கு. அவனால வந்து கட்டேப்படுத்த முடியல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா, அங்கருந்து எழுந்து ரெஸ்ட் ரூம்க்கு போறான். அவன் ரெஸ்ட் ரூம்க்கு போம்போது, பார்த்த பையன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவன் பார்த்துட்டு அவன் அமைதியா தான் படுத்துக்கிட்டு இருக்கான். அவன் அங்க போயிட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறான். ஹேண்ட் வாஷ் பண்றான். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே அந்த தண்ணீய எடுத்து தலையில தான் வச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன யோசிச்சான்னு தெரியாது. அவன் பாத்ரூம்குள்ள அதாவது டாய்லெட்குள்ள போக, ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க, ஜீசஸ் வந்து சிலுவையில அறைஞ்சது, அதுக்கப்புறம் ஜீசஸோட அம்மா, அப்பா கூட நின்னது சின்ன வயசுல. அதுக்கப்புறம் வந்து நம்மலாம் எப்படி பாவம் செய்வோம். அதாவது பாவியா இருக்கிற அந்த போஸ்டர், டிக்கெட் டூ ஹெவனோட போஸ்டர் அது எல்லாமே வந்து அவன் கண் முன்னாடி வருது. அவனுக்கு அது எல்லாமே தெரிஞ்சுமே கூட வந்து, அவனுக்கு வந்து அந்த உணர்வ வந்து கட்டுப்படுத்த முடியல. அவன் கை வந்து பேண்ட்டுக்கு கீழ அப்படியே ஒரு மாரி போது. ஒரு வழியா பாத்ரூம்குள்ளேயும் போயிடுறான். டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறான். அப்படியே வந்து இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. அவன பார்க்கறதுக்குமே வந்து பாவமா தான் இருக்கு. அவன் வந்து எப்படி அவனோட உணர்ச்சிய வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து இதுல நல்லா காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் புடிச்சிருக்கா? வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஏன்னா வந்து முடியாம தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்லோவா தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் குடுப்பேன். அதனால இன்னைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரமா வந்து உங்கள வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பாய் ஃபிரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர். லவ் யூ.